நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பணி முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த தனியார் வங்கி பெண் ஊழியர் பெண்ணை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் கண்ணுமைக்கும் நேரத்தில் பெண் ஊழியரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற கொடூரம். இரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண்ணை பார்த்து கதிகலங்கிய மக்கள். நடுரோட்டில் வைத்து பெண் ஊழியரை சுட்டுக் கொன்றது யார்? கொலையாளி சிக்கினானா? பின்னணி என்ன? எப்போதும் பரபரப்பா இருக்கிற பெங்களூர் சாலை அன்னைக்கு வழக்கத்தை விட ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு. பைக்கு, கார்கள்னு ஏகப்பட்ட வாகனங்கள் ரோட்ல போயிட்டு இருக்க, சிலர் நடைமேடைகள்ல நடந்து போயிட்டு இருந்தாங்க. இப்படி படு பிஸியா இருந்த சாலையில சாயங்காலம் 6:30 மணிக்கு திடீர்னு ஒரு பயங்கர சத்தம் கேட்டு இருக்கு. வண்டிகள்ல போனவங்க, ரோட்ல போனவங்கன்னு எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்திருக்காங்க. அப்போ நடு ரோட்ல ஒரு பெண் ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருக்க, ஒருத்தன் துப்பாக்கியால அந்த பெண்ணை சுட்டுட்டு இருந்திருக்கான். அதை பார்த்ததும் ஒரு சிலர் ஓடி வரதை பார்த்த அந்த நபர் வேகமா தன்னோட பைக்கை எடுத்துட்டு தப்பிச்சு போயிருக்கான். அங்க இருந்தவங்க உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்த பெண்ணோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அந்த பெண் யாரு, அவங்கள கொடூரமா கொன்னிட்டு தப்பிச்சு போனவ யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர விசாரணையில இறங்கினாங்க. இதுக்கிடையில பெங்களூரு சாலையில பெண்ணை துப்பாக்கியால சுட்டு கொன்னவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தானே சரண் அடைஞ்சிருக்கான். உடனே அங்க இருந்து நடைய கட்டின காவலர்கள் ஸ்டேஷனுக்கு போய் சரண்டரான நபர்கிட்ட விசாரணை பண்ணாங்க. அதுலதான் தாலி கட்டின மனைவியை தான் அந்த நபர் இவ்வளவு கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. சேலத்தை சேர்ந்த பாலமுருகன், புவனேஸ்வரி தம்பதிக்கு கடந்த 2011 கல்யாணம் நடந்திருக்கு. இப்போ இந்த தம்பதிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. என்ஜினியரான பாலமுருகனுக்கு 2018 பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில வேலை கிடைச்சிருக்கு. அதனால குடும்பத்தோட பெங்களூருவுக்கு போன பாலமுருகன் ராஜாஜி நகர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மனைவி புவனேஸ்வரி பிரைவேட் பேங்க்ல மேனேஜரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல பாலமுருகனை திடீர்னு வேலையில இருந்து தூக்கிட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் எங்கேயும் வேலை கிடைக்காம வீட்டுல இருந்த பாலமுருகனுக்கு வேலைக்கு போற மனைவி புவனேஸ்வரி நடத்தை மேல சந்தேகம் வந்திருக்கு. எதுக்கெடுத்தாலும் எது பண்ணாலும் மனைவியை சந்தேகப்பட்டு பாலமுருகன் புவனேஸ்வரி கிட்ட தகராறு பண்ணிட்டே இருந்திருக்கார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்கு இடையில பயங்கர தகராறு ஏற்பட்டிருக்கு. பாலமுருகன் கோபத்துல மனைவியை அடிச்சு துன்புறுத்தி இருக்கார். அதனால புவனேஸ்வரி கோபத்துல கணவனை விட்டு பிரிஞ்சு தன்னோட 2 குழந்தைகளோட தனியா வீடெடுத்து வசிச்சுட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு மனைவியை சமாதானப்படுத்தி கூட வந்து வாழ சொல்லி மனைவி புவனேஸ்வரி கிட்ட கேட்டு இருக்காரு பாலமுருகன். அதுக்கு வாழ்ந்தா 4 பேர் மாதிரி நிம்மதியா வாழணும், அப்படி இல்லைன்னா உன் கூட ஏன் வாழணும், என்னால மறுபடியும் உன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு புவனேஸ்வரி திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க. இதுக்கடையில டிவோர்ஸ் கேட்டு பாலமுருகனுக்கு புவனேஸ்வரி நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க. அந்த நோட்டீஸை பார்த்ததும் ஆத்திரமடைஞ்ச பாலமுருகன் நம்ம கூட சேர்ந்து வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ணவ உயிரோடவே இருக்க கூடாதுன்னு சொல்லி புவனேஸ்வரிய கொலை செய்ய முடிவு பண்ணி இருக்கான். சம்பவத்தன்னைக்கு புவனேஸ்வரி வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்கள பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு போன பாலமுருகன் புவனேஸ்வரிய வழிமறிச்சு வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்கான். அப்ப தான் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து கட்டின மனைவிய நடு ரோட்ல வச்சு 4-5 முறை துப்பாக்கியால சுட்டு துடிக்க கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்கான். போலீஸ்காரங்க எப்படியும் நம்மளை பிடிச்சிருவாங்க, அதுக்கு முன்னாடி நாமளே சரணடைஞ்சிருவோம்னு முடிவு பண்ணி பெங்களூரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சதை தொடர்ந்து பாலமுருகன் கிட்ட போலீசார் நடத்தின விசாரணையில தான் இந்த கொலைக்கான காரணம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் பாலமுருகன் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. கதவை திறந்து வைத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த பெண் வீட்டிற்குள் நுழைந்தவன் அந்த பெண்ணை உலக்கையால் அடித்தே கொலை செய்த கொடூரம். 3 மாதத்திற்கு முன்பு நடந்த
அண்ணன் கொலைக்கு பழிக்கு பழியாக பெண் கொலை செய்யப்பட்டது விசாரணையில் அம்பலம். பெண்ணை கொலை செய்த நபர் யார்? இருவருக்கும் இடையே என்ன பிரச்சனை நடந்தது என்ன? நைட்டு நேரம் வீட்டு கதவை திறந்து போட்டுட்டு கங்காவதிங்கிற பெண் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒருத்தர் வீட்டுல இருந்த உலக்கையை எடுத்து கங்காவதி தலையிலேயே சரமாரியா அடிச்சிருக்கார். இதுல வலி தாங்க முடியாத கங்காவதி அலறி துடிச்சு ரத்த வெள்ளத்துல உயிரிழந்துட்டாங்க. கங்காவதியோட அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்ப அங்க கங்காவதியின் சடலம் கிடந்திருக்கு. வீட்டுல வேற யாருமே இல்ல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கங்காவதி எப்படி உயிரிழந்தாங்க, அவங்கள கொன்னது யாருன்னு கிராம மக்கள் கிட்ட போலீஸ் கேட்டு இருக்காங்க. ஆனா கிராம மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதனால கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணிருக்காங்க. கங்காவதிக்கு வந்த லாஸ்ட் கால் லிஸ்ட் அடிக்கடி போன் பண்ணது யாருன்னு பார்த்திருக்காங்க. ஆனா அதுலயும் போலீஸுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. கங்காவதி மேல ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு இருக்கு. இதனால அந்த கொலைக்காக நடந்த பழிக்கு பழி சம்பவமாங்கிற கோணத்துல போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் பல உண்மைகள் வெளிவந்திருக்கு. தோகரக்கல்லு பகுதியைச் சேர்ந்த அகோபிலம் கங்காவதி 2 பேருக்கும் 8 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு மகள் ஒரு மகன் இருக்காங்க. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இவரு வேலைக்காக கர்நாடகாவில் உள்ள ரத்னடிகி கிராமத்திற்கு குடும்பத்தோட குடி போயிருக்காரு. கர்நாடகா போனதுக்கு அப்புறம் கங்காவதியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல தான் கங்காவதிக்கும் அதே ஏரியாவில் உள்ள சின்ன பசவாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல நார்மலா பேச ஆரம்பிச்சவங்க அடுத்த கொஞ்ச நாட்கள்லேயே நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நெருக்கம் அவங்களுக்குள்ள தகாத உறவா மாறியிருக்கு. வேலை முடிஞ்சு ஒரு நாள் வீட்டுக்கு திரும்பி இருக்காரு அகோபிலம். அப்போ வீட்டுக்குள்ள சின்ன பசவாவும் கங்காவதியும் தனிமையில இருந்திருக்காங்க. இத பார்த்து கோபமான கணவன் தன்னோட மனைவிய சரமாரியா தாக்கி கண்டிச்சிருக்கார். மனைவி தவறான பாதையில போனதால குடும்பத்தோட சொந்த ஊருக்கே மறுபடியும் திரும்பி இருக்காரு அகோபிலம். அடுத்து அவங்களோட செல்போனை பிடுங்கி ஹவுஸ் அரெஸ்டும் பண்ணியிருக்காரு அகோபிலம். இதனால சின்ன பசவா கூட பேச முடியாமலும் அவரை பார்க்க முடியாமலும் தவிச்சிட்டு இருந்திருக்காங்க கங்காவதி. கணவன் அகோபிலத்தை கொன்னாதான் நம்ம நிம்மதியா ஆண் நண்பரோட வாழ முடியும்னு நினைச்ச கங்காவதி காதலனோட சேர்ந்து கணவனை கொலை பண்ண திட்டம் போட்டு இருக்காங்க. அதுக்காக கணவனுக்கு தெரியாம சென்னப்பசவாவுக்கு போன் பண்ணி ஆந்திரா வர வச்சிருக்காங்க கங்காவதி. அன்னைக்கு நைட்டு தாய் தந்தைய பார்க்க பக்கத்து ஊருக்கு பைக்ல போயிட்டு இருந்தாரு அகோபிலம். அகோபிலம் வீட்டை விட்டு வெளியே போன விஷயத்த போன் பண்ணி ஆண் நண்பருக்கு சொன்ன கங்காவதி அவர் எந்த ரூட்ல போறாருன்னு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்காங்க. அதுபடிதான் தோகரகல்லு கிராமம் வழியா பைக்ல போயிட்டு இருந்த அகோபிலத்தை கத்தியால வெட்டி கொடூரமா கொலை செஞ்சிருக்கான் சென்னப்பசவா. இந்த வழக்க தீர விசாரிச்ச போலீஸ் கங்காவதி சென்னப்பசவாவை அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாசங்களா சிறையில இருந்த கங்காவதிக்கு இப்போ பெயில் கிடைச்சிருக்கு. அதனால சிறையில இருந்து வெளியே வந்த கங்காவதி தன்னோட வீட்டுல தங்கி இருந்திருக்காங்க. கங்காவதி பெயில்ல வந்ததை தெரிஞ்சுக்கிட்ட அகோபிலத்தோட தம்பி பெத்தையா அவங்கள கொலை செய்ய துடிச்சிருக்கார். அண்ணனை கொலை செஞ்சுட்டு இவ மட்டும் இன்னொருத்தம் கூட சந்தோஷமா இருப்பாளான்னு நினைச்சு கொலை வெறியில இருந்திருக்கார். அதுக்கப்புறம் கங்காவதி எங்கெல்லாம் தனியா போறாங்க, எந்த நேரத்துல வீட்டுல தனியா இருக்காங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருந்திருக்காரு பெத்தையா. அதுபடி சம்பவத்தன்னைக்கு கங்காவதி வீட்டுல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நைட் நேரத்துல வீட்டுக்குள்ள போன பெத்தையா தூங்கிட்டு இருந்த கங்காவதிய உலக்கைய வச்சு சர்றமாரியா அடிச்சு கொன்னு இருக்காரு. அடுத்து வீட்டுல இருந்த தடயங்களை அழிச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டார். விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தலைமறைவா இருக்கிற பெத்தையாவை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. கூலி தொழிலாளியை அரிவாளால் வெட்டி சாய்த்த கல்லூரி மாணவர், தந்தையின் சடலத்தை பார்த்து கதறி அழுத மகன்கள், மக்கள் கொடுத்த தகவலை வைத்து கொலையாளியை சுற்றி வளைத்த காவல்துறையினர். கூலி தொழிலாளிக்கும் கல்லூரி மாணவனுக்கும் என்ன சம்பந்தம்? கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை?
இரவு நேரம் தன்னோட வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தாரு 42 வயசான இசக்கி முத்து. அப்போ அங்க வந்த 21 வயசான இளைஞர் ஒருத்தன் இசக்கி முத்துவ அறிவாளால சரமாரியா வெட்டி கொன்னுட்டு மின்னல் வேகத்துல அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இருக்கான். இந்த கொடூர சம்பவத்தை பார்த்து அங்க இருந்த மக்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னு இருக்காங்க. கையில அறிவாளோடையும் கண்ணுல கொலை வெறியோடையும் இருந்ததால கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போனவனை பிடிக்க யாரும் முன்வரல. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் கொலை செய்யப்பட்டவர் யாரு, கொலையாளி யாரு, கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறதே தெரிய வந்திருக்கு. தூத்துக்குடி ஏரல்ல உள்ள ஆழ்வார் திருநகரி பகுதியில வசிச்சுட்டு இருந்த 42 வயசான இசக்கி முத்து நம்பிலா தம்பதிக்கு 3 மகன்கள் இருக்காங்க. நாங்குநேரி தான் இசக்கி முத்துவுக்கு சொந்த ஊர். வேலைக்காக கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆழ்வார் திருநகரி பகுதிக்கு வந்திருக்காங்க. கூலி வேலைக்கு போய் மனைவி மகன்களை கவனிச்சுட்டு இருந்த இசக்கி முத்து கூட அதே கிராமத்தை சேர்ந்த 21 வயசான முத்துங்கிற இளைஞன் நெருங்கி பழகி இருக்கான். தனியார் கல்லூரியில படிச்சுட்டு இருந்த முத்துவும் இசக்கி முத்துவும் அடிக்கடி ஒன்னா சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல காலேஜ் படிச்சுட்டு இருந்த முத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இசக்கி முத்து கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கான். ஆனா வாங்கின பணத்தை முத்து திருப்பி கொடுக்காம காலம் கடத்திட்டு இருந்திருக்கான். இசக்கி முத்து தான் கொடுத்த பணத்தை கொடுன்னு கேட்கும் போதெல்லாம் இப்ப என்கிட்ட பணம் இல்ல, நாளைக்கு தாரேன் அப்புறம் தரேன்னு சொல்லிட்டே இருந்திருக்கான். அதெல்லாம் முடியாது, எனக்கு என் பணம் இப்பவே வேணும்னு சொல்லி இசக்கி முத்து சொல்ல 2 பேருக்கும் இடையில வாக்குவாதமாகி கடைசியில கை கலப்பாகி இருக்கு. 2 பேரும் மல்லு கட்டிட்டு இருந்ததை பார்த்த ரோட்ல இருந்த மக்கள் ஓடி வந்து தகராற விலக்கி விட்டு இருக்காங்க. அப்போ மது போதையில இருந்த இசக்கி முத்து கல்லூரி மாணவனான முத்துவ அடிச்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என் மேலேயே கை வச்சிட்டியாடான்னு கேட்டு கொந்தளிச்ச முத்து உன்னை கொலை பண்ணாம விடமாட்டேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்கான். இந்த சம்பவம் நடந்து 1 வாரத்துக்கு அப்புறம், அதாவது 23ஆம் தேதி அன்னைக்கு வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு வந்த இசக்கி முத்து வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தார். அப்போ கையில அறிவாளோட அங்க வந்த முத்து 42 வயசான இசக்கி முத்துவ சரமாரியா வெட்டி இருக்கான். அதுல அவருக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். இசக்கி முத்துவும் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்ததை பார்த்து அவரோட மனைவியும் மகன்களும் துடிதுடிச்சு போயிட்டாங்க. இந்த கொடூர கொலையை பார்த்தவங்க போலீஸ் கிட்ட சொன்ன தகவலை வச்சு தலைமறைவா இருந்த முத்துவ மடக்கி பிடிச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாங்க. அதுலதான் இசக்கி முத்துவோட கொலைக்கான காரணம் தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு கொலையாளியான கல்லூரி மாணவன் முத்து மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவன்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கொங்கு மண்டலம் தோட்டத்து கொலைகள் பாணியில் கடலூரிலும் தொடர்ந்து கொலை செய்யப்படும் மூதாட்டிகள். தனியாக இருக்கும் மூதாட்டிகளே டார்கெட். கொலையாளிகளின் நிழலை கூட நெருங்க முடியாமல் திணறி வரும் போலீஸ். 3 மாதத்திற்கு முன் நடந்த மூதாட்டி செல்லம் கொலை வழக்கை காற்றில் பறக்கவிட்ட காவல்துறையினர். போலீசாரின் அலட்சியத்தால் நடந்த 2வது கொலை. அச்சத்தில் உறைந்திருக்கும் கடலூர் மக்கள். நடந்தது என்ன? காசி விஸ்வநாதர் கோவில், கைலாசநாதர் கோவில் சிவன் கோவில்களுக்கு அடித்தளமாக விளங்கிட்டு இருக்கு கடலூர் மாவட்டம். இத கோயில்களின் பூமின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த மாவட்டத்துல தான் தொடர்ந்து வீட்டுல, தோட்டத்துல, மாட்டுத் தொழுவத்துல தனியா இருக்கிற மூதாட்டிகளை டார்கெட் வச்சு நகைக்காக கொடூர கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த கொலை சம்பவத்துல ஈடுபடுற கும்பல் யாரு, அந்த கும்பல் உள்ளூரா வெளியூரா, எப்படி கொலைகளை பண்ணிட்டு எல்லா தடயங்களையும் அழிச்சிட்டு தப்பிச்சு போறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம இன்னும் கடலூர் காவல்துறை திணறிட்டு இருக்கு. சமீபத்துல கூட கொங்கு மண்டலத்துல உள்ள தோட்டத்து வீடுகள்ல தனியா இருந்த பெரியவங்களை குறிவச்சு தொடர்ந்து கொலை சம்பவங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அதே பாணியில கடலூர் மாவட்டத்துல உள்ள மூதாட்டிகளை குறிவச்சு கொலை சம்பவங்கள் நடக்கிறது அந்த மாவட்டத்தையே உலுக்கி இருக்கு. பரவலூர் கிராமத்துல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுல மெயின் ரோடு இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட பகுதி ஃபுல்லா வயக்காடு தான். காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரும் மக்கள்
பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு போயிருவாங்க. எதுவும் முக்கிய தேவைன்னா மட்டும்தான் நைட் நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வருவாங்கன்னு கூறப்படுது. இதுக்கடையில அந்த மெயின் ரோட்டை ஒட்டி அதே கிராமத்தை சேர்ந்த 72 வயசான மூதாட்டி கஸ்தூரிக்கு சொந்தமான மாட்டுத் தொழுவம் இருக்கு. காலையில 5 மணிக்கு தன்னோட மாட்டுத் தொழுவத்துக்கு தனியா போற மூதாட்டி பால் கறந்து அதை விற்பனை செய்யறது தான் இவங்க வேலையே. இந்த மூதாட்டிக்கு சின்னசாமிங்கிற கணவரும் 3 பசங்களும் இருக்காங்க. இதுல ஒரு மகன் மட்டும் தன்னோட தாய் வீட்டிலேயே வசிச்சுட்டு இருக்கார். மூதாட்டி கஸ்தூரி 5 மணிக்கு பால் கறக்க போனா 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா சம்பவத்தன்னைக்கு 8 மணியை தாண்டியும் அந்த மூதாட்டி வீட்டுக்கு வரல. தாய் கஸ்தூரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைச்ச மகன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா 10 மணி வரை அந்த மூதாட்டி வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால பதற்றமடைஞ்ச மகன் உடனடியா மாட்டுத் தொழுவத்துக்கு போய் பார்த்திருக்காரு. அப்ப மூதாட்டி வாயில துணியை வச்சு அமுக்கி துணியால கட்டப்பட்டு தலையில பலத்த காயத்தோட கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. தாய் சடலமா கிடக்கிறத பார்த்து பதறிப்போன மகன் உடனே கத்தி கூப்பாடு போட்டு சொந்தக்காரங்களையும் கிராம மக்களையும் கூப்பிட்டு இருக்காரு. மூதாட்டி கழுத்துல அணிஞ்சிருந்த 5 சவரன் நகையும் காணாம போயிருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து இத கொலை வழக்கா பதிவு பண்ண போலீஸ் கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்குனாங்க. அந்த கிராமத்துல உள்ள எல்லார்கிட்டையும் தனித்தனியா விசாரிச்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. பரவலூர் ரொம்ப உட்கிராமங்கிறதால அந்த கிராமத்துல சிசிடிவியே இல்ல. இதனால எந்த ஒரு துப்பும் கிடைக்காம போலீஸ் திணறிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்னாடி திட்டக்குடி புதுகுளம் கிராமத்தை சேர்ந்த மூதாட்டி செல்லம் தன்னோட விவசாய நிலத்துக்கு வேப்பங்கொட்டை எடுக்க போனப்ப பின் தலையில அடிபட்டும் கழுத்துல கம்பியால குத்துப்பட்டும் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. அவங்க கழுத்துல கிடந்த 10 சவரன் தங்க நகையும் காணாம போயிருந்தது. இந்த சம்பவம் அந்த கிராமத்தையே அச்சமடைய வச்சது. போலீசாரும் கொலையாளிகளோட நிழல கூட நெருங்க முடியாம திண்டாடிட்டு இருக்காங்க. செல்லம் உயிரிழந்த 3 மாசத்துக்குள்ள இப்ப கஸ்தூரிங்கிற மூதாட்டியும் உயிரிழந்திருக்காங்க. இது கடலூர் மாவட்ட மக்களை பதற்றத்துல உறைய வச்சிருக்கு. இதனால இந்த 2 கொலை வழக்குகளையும் சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை அரெஸ்ட் பண்ணி அவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காம இருக்க நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் போலீஸ்க்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. குத்துயிரும் குலை உயிருமாக கிடந்த இளைஞர் அரிவாளை வைத்து வெறியாட்டமாடிய கும்பல். மருத்துவமனையில் இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்த பரிதாபம். இளைஞரை துடிக்க துடிக்க கொன்ற கும்பல் யார்? குற்ற செயலில் ஈடுபட்ட கும்பல் சிக்கியதா? நடந்தது என்ன? இளைஞர் ஒருத்தரை 4-5 பேர் சேர்ந்து வெட்டி கொன்னு இருக்காங்கன்னு இரவு நேரத்துல போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. அதுக்கப்புறம் கொலை நடந்த தேவதானப்பட்டி பைபாஸுக்கு வேகமா போயிருக்காங்க. அங்க வெட்டுப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த சாய்கரிங்கிற இளைஞரை போலீஸும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் சேர்ந்து மீட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அங்க சிகிச்சை பலனளிக்காம சாய்கரி உயிரிழந்துட்டார். அதுக்கப்புறம் சாய்கரிய வெட்டினது யார், என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். அந்த விசாரணையில ஏகப்பட்ட திடுக்கிடும் விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. தேனி தேவதானப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 20 வயசான சாய்கரிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயசான சிறார்களுக்கும் இடையில ஏரியாவில் யாரு கெத்துங்கிறதுல மோதல் ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. பக்கிற இடங்கள் எல்லாம் முறைச்சுக்கிறது, வாய் தகராறு பண்றதுன்னு 2 கேங்கும் எதிரும் புதிருமாகவே இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த கேங்ல உள்ள ஒருத்தரை சாய்கரி அவனோட கூட்டாளிங்களோட சேர்ந்து அடிச்சு உதைச்சு அசிங்கப்படுத்தினதா சொல்லப்படுது. அதுல இருந்து சாய்கரிய தீர்த்து கட்டிடணும்னு அந்த சிறார் கும்பல் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல கொலை மிரட்டல்களையும் பதிவிட்டு வந்திருக்கு அந்த கும்பல். இதுக்கு நடுவுல கார்த்திகை தீபம் அன்னைக்கு தேவதானப்பட்டி மலை மேல உள்ள பரமசிவன் கோவிலுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்களோட போயிருக்காரு சாய்கரி.
அப்போ அங்க இருந்த சிறார்களுக்கும் சாய்கரி கேங்குக்கும் இடையே மறுபடியும் தகராறு ஏற்பட்டு இருக்கு. அங்க இருந்த சிலர் அவங்கள விலக்கி விட்டதால ரெண்டு தரப்பும் அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. சாய்கரி மேல கொலை வெறியில இருந்த சிறார்கள் அவரோட கதையை முடிக்க திட்டம் போட்டு இருக்காங்க. சாய்கரியோட ஃப்ரெண்டை வச்சு அவருக்கு வலை விரிச்சு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இருக்காங்க. சாய்கரிக்கு போன் பண்ண அவரோட ஃப்ரெண்ட் மது குடிக்கலாம்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட் பாசமா கூப்பிட்டதும் அதை நம்பி சாய்கரியும் கிளம்பி போயிருக்காரு. தேவதானப்பட்டி பைபாஸ் சாலை கிட்ட வந்ததும் அங்க ஏற்கனவே ரெடியாயிருந்த அந்த சிறார்கள் சாய்கரிய சுத்தி வளைச்சு அறிவாளால சரமாரியா வெட்டி போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்துல உள்ள சிசிடிவி கேமராக்களை கைப்பற்றின போலீஸ் அதுல பதிவாகியிருந்த காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளை தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. அப்போ சாய்கரிய கொலை பண்ண சிறார்கள் தெய்வேந்திரபுரத்துல பதுங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. உடனடியா ஸ்பாட்டுக்கு போன போலீஸ்காரங்க 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல தான் இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு தெரிய வந்துச்சு. ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசுல ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்காம நாங்க தான் கெத்துங்கிற நினைப்புல வெட்டித்தனமா ஊரை சுத்திட்டு இருந்ததுதான் எல்லா பிரச்சனைக்கும் முதல் காரணம். சாதாரணமா ஆரம்பிச்ச தெரு சண்டை ஒரு உசுரையே காவு வாங்கி இருக்கு. இனிமேலும் இந்த மாதிரி உயிர்கள் பறி போகிறதுக்குள்ள போலீஸ் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி இருக்காங்க கிராம மக்கள். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.